குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏபிசி ஜூஸ் போடணும். அது ஜூஸாக அரைச்சி குடிச்சா ஃபைபர்லாம் போய்டுன்றாங்க. போயிடும் சொல்கிறாங்க. ஆனால் இது குடித்தா கொஞ்சம் ரத்தம் வந்து அப்படி சுறுசுறுப்பாக நிறைய உற்பத்தியாகி ஓடுமாமே உடம்புல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போட்டு குடிப்போம். அப்படியே இவ்வளோ கேரட்டை சாப்பிட முடியுமாங்கண்ணா? வாயே வலிக்கும். பீட்ரூட் அப்படியே சாப்பிடவே முடியாது. அதனால் அப்படியே சேர்ந்து ஒரு ஜூஸ் போட்டுட்டு நான் போய் தலையை வாரிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. பீட்ரூட், கேரட், 2 வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட்டா? ஏபிசி. ஃபேஸ் ஆஃப். தேங்க்யூ. இதில் பீட்ரூட் இருக்கிறதால ரத்தம் ரொம்ப பெருகும் உடம்புல. சரி குடிப்போம். அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று போட்டு குடிக்கணும். சியர்ஸ். சியர்ஸ். பெரிய சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு தான் கிடையாது. சியர்ஸ்னா நம்ம 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து குடிக்கிறோம்னா? ஆமாம். அப்படியே கடகடன்னு குடிச்சணுமா, ருசிச்சு ருசிச்சு குடிக்கணுமா? ரொம்ப இஷ்டம். ஆனால் நாய் மாதிரி நக்கி நக்கி கூட குடிக்கும். சக்கரை போட்ட மாதிரியே இருக்கு. நிறைய பேர் இது என்ன மிக்ஸின்னு கேட்டாங்க. இது என்ன ஜூஸர்? சுஜாதா இப்போ வந்து தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. நம்ம பழம் போட்டாலும் சரி, இந்த மாதிரி காய்கறி போட்டாலும் சரி, ஜூஸ் வேணும், அது பேர் வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் வந்து அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் தண்ணியே ஊற்ற தேவையில்ல. அந்த காயை கட் பண்ணி போட்டோம்னா அந்த காயில் இருக்க தண்ணி, அந்த பழத்தில் இருக்க தண்ணியே நமக்கு ஜூஸாக வந்துடும். அதை அப்படியே குடிச்சிடலாம். சக்கரை எதுவும் போடாமல். அதுக்காக தான் இது பெஸ்ட்டு ஜூஸ். அது இது நாங்கள் இதை வாங்கிட்டு 7 வருஷம் கிட்ட இருக்கோம். அதே மாதிரி எங்கள் 2 பொண்ணுங்களுக்குமே வாங்கி கொடுத்துருக்கோம். ஜூஸர் இதே ஜூஸர் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். செமையாக வேலை செய்யுது. அதெல்லாம் நாங்கள் ஜூஸ் போட்டு குடிப்போம். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு இட்லியும் தக்காளி குழம்பு. இட்லி ரெடி ஆயிடுச்சு, தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? ஓகேவா? ஓகே வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச். நானே ஜூஸரை கழுவி வச்சுறேன். அப்படியே செடி குழம்பு அந்த காய்கறி
சாப்பிட்டியா? கழுவிக்கிறேன். தேங்க்யூ. என்ன பண்ணுற மாடியில்? எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடலாம். ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சா நீ வந்து ஆட்டையை போட்டு போகிறேன். கஷ்டப்பட்டு வளர்க்குறதே சாப்பிட்றதுக்கு தானேடா. அவர் பறிக்க மாட்டேன்றாரு, நான் பறிக்கிறேன். பூ கூட அப்படிதான். நீ பார்த்தியா இந்த ஏரியாவை பார்த்தியா? கிளியர் ஆயிடுச்சு. புதுசாக கம்பிலாம் கட்டி வச்சிருக்காரு. கொடி அவரை இல்லைடா, நாட்டு அவரையா இல்லை இந்த பட்டப்பட்டையா காய்க்குமா அது என்னன்னு தெரியும். பார்த்தியா பப்பாயா நிறைய காய்ச்சிருக்கு. அதுவும் மாடி தோட்டத்தில் பப்பாயா. சாப்பிட்றியா? வாழைப்பழம். அதான் இது பூசணிக்காய் மாதிரி இருக்கும், என்ன பேர் தெரியல மாட்டேன். அந்த என்ன சொல்லுவாங்க, முடுக்குன்ற வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எது? மலை ஏறணும்ல கோயில், சென்னிமலை. அது வந்து இந்த கால் வந்து கொஞ்சம் வலி, படி ஏறும்போதே டக்குன்னு அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. மலை ஏறினதுல உனக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சுன்ற. அதனால மறுபடியும் வாக்கிங் மாதிரி போகலாமான்னு பார்க்குறேன். வீட்டில் நடக்கிறது வேற, வாக்கிங் வேற போல இருக்கு. கிரவுண்டு சரி பண்ணிட்டாங்க, அதில் போகிறேன். ஆமாம், கிரவுண்டு சரியாயிடுச்சு. அங்கே போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, பசங்க விளையாடுறாங்க. அங்கே போயிட்டு நல்லா ஒரு 10 ரவுண்டு சுற்றிட்டு வரலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிறேன்? போயிட்டு வா. நீ வரியா? நான் வரல, என் கடையில் நடக்கவே சரியாக இருக்குது. இங்கே வேறு நடக்கணுமான்றியா? இங்கே இந்த மரத்தில் 2 பப்பாளி. இங்கே பாருமா, வாட்டர் ஆப்பிள் நல்லா கொத்த காய்ச்சிருக்கேன். சாப்பிட்ற அளவு தான் அது பறிச்சிருவேன். பறிச்சிருவான்னு கேட்டு பறிச்சுட்டேன். இந்த மாதிரி அதுலேயே இருக்கட்டும், 2 சாப்பிட்டு. வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு, நல்லா இருக்கு, பெருசாகிடுச்சு. சாப்பிட்லாம். இந்த நீ ஒன்று எடுத்துக்கோ, சாப்பிடு. தேங்க்ஸ். போதும். இங்கே வந்து பாரு, இதோட பெருசாக இருக்குதுன்றியா? அப்படியே அப்போ கொது இருக்குடா. மொத்தமாக ப்ரூனிங் பண்ணி வளர்ந்து இவ்வளோ காய்ச்சிருக்கு. ரைட், ஒன்று சாப்பிடுவோம். இப்போ புபுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் வந்து பறிச்சுப்பான். அதனால தான் பறிக்காமல் வச்சுருப்பார். ஆமாம், வரேன்னு சொன்னால. அது இதுக்குள்ள இந்த சின்னதெல்லாம் பெருசாகிடும். இதெல்லாம் நான் வரத்துக்குள்ளே. வாட் இஸ் திஸ்? இது சாயந்தரம் என்னது, ஈவினிங் டெய்ரி. ஆமாம், என்னதும்மா, மாலை கண் நோய். ஈவினிங் பூக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? இது பேர் சாயங்காலம். அந்திமலர் போக்கிறது அழகழகாக இருக்கிறது. பாய். பாய் 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 பாய். யாரோ வந்திருக்காங்களா?